friends, welcome to my channel Cook with Abhi. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். 2 நிமிஷத்துல செம டேஸ்டான ஒரு கார சட்னி செய்ய போறோங்க. இது செம டேஸ்டா இருக்கும். 10 இட்லி 10 தோசை கூட அசால்ட்டா சாப்பிடுவாங்க. நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. எப்படி செய்யலாம்னு பாப்போம். இது எங்க அம்மா சொல்லி கொடுத்த சில ட்ரிக்ஸ் படி நான் செஞ்சிருக்கேன். நீங்களும் கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இதோட ஒரு 10 ல இருந்து 12 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்துக்கோங்க. 5 மீடியம் சைஸ் தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். உங்கள் காரம் டக்குன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல காரம் சாப்பிட்றதா இருந்தால் எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம தக்காளி நிறைய சேர்க்கறதுனால நம்ம ஈஸியாக நல்லா அது மாதிரி பேஸ்ட் கணக்காக அரைச்சிடலாம். தண்ணி எதுவும் தேவை கிடையாது. பாருங்கள், நல்லா இது மாதிரி பேஸ்ட் கணக்காக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு நல்ல கலராக வேணும்னா ரெட் சில்லி பவுடர்னு விற்பாங்க, நல்ல கலர் கொடுக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சோன்னே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 செகண்ட் மட்டும் லைட்டாக கொதிக்கட்டும். சூப்பராக சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு வச்சு சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.